ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியோவா சிம்ரன் மேம் அவர்கள் நடிக்க போகிறதா காலையிலேருந்து ஒரு செம்ம வைரல் நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூஸை சிம்ரன் மேம் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்ற நியூஸும் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பட் இதை செம்ம சர்ப்ரைஸா வச்சிருந்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். அது தியேட்டர்ல ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ இன்னமும் சிம்ரன் மேம் கன்ஃபார்மா இருக்காங்களா இல்லையான்றது மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. பட் இந்த படத்துல ஆல்ரெடி ஒரு செம்மையான நியூஸ் கிடைச்சது. ஒரு ஸ்பெஷல் கேமியோ அப்பியரன்ஸ் ரோல் ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அது நம்ம தல சாரோட விண்டேஜ் மூவில நடிச்ச ஹீரோயின் தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்தாங்க. அதை வச்சு நிறைய பேர் நிறைய ஹீரோயின்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு காலையில இருந்து நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் 90% அது சிம்ரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நடிகை சிம்ரன் நம்ம குட் பேட் அக்லி படத்துல செம்மையான ரோல்ல ஒரு சின்ன கேமியோ நடிச்சிருப்பாங்க. ஃபேன்ஸ் அந்த மொமெண்ட்டுக்காக வேற லெவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம குட் பேட் அக்லி மேல ஹைப் டே பை டே செம்ம அதிகமா போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறதை தாண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட ஃபேன் பாய் சம்பவத்துல மாஸ் காமிச்சிருப்பாரு. அஜித் சார வேற லெவலா காமிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், தேர்ட் லுக் அப்படின்னு லாஸ்ட்ல நம்ம தல சார் கிளீன் ஷேவ்ல கொடுத்த லுக்கே அவ்வளவு மாசா இருந்தது. ஸோ சிம்ரன் அவர்கள் இந்த நியூஸை பார்த்து சீக்கிரமே அதை அபிஷியலா நான் இருக்கிறா இல்லையா அப்படின்ற நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க இந்த படத்துல நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வேற லெவல் மாஸ் சீனா தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட் பேட் அக்லி படத்துல சிம்ரன் அவர்கள் கேமியோ ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.